ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் மோமோஸ் பண்ண போகிறோம். மோமோஸ் பண்ணதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கோம். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். போட்டு மூடி வச்சிடலாம். இது அப்படியே இருக்கட்டும். இது உள்ள வைக்க ஸ்டஃபிங் தயார் பண்ணிப்போம். இப்போ ஸ்டஃபிங் தயார் பண்ணதுக்கு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுருக்கோம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். சூடாயிட்டு பொடிசாக கட் பண்ண பூண்டு சேர்த்துக்கலாம். இந்த முட்டைக்கோஸை இதில் சேர்த்துக்கலாம். பொடியை கட் பண்ண கேரட், கட் பண்ண வெங்காயம், கூட மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மிளகுத்தூள், கொஞ்சமாக சோயா சாஸ். மாவு இதே மாதிரி ஒரு உருண்டை பண்ணி எடுத்துக்கோங்க. இதை இப்போ வச்சு தேய்ச்சி எடுத்துடலாம். நல்லா மெல்லிசாக தேய்ங்க. வச்சிடலாம். வச்சுட்டு இதை இப்படி எடுத்து இப்படி ஃபஸ்ட்டு இப்படி மடிக்கணும். ரெண்டாவது இப்படி எடுத்து இப்படி மடிக்கணும். இப்படி ஒவ்வொரு மடிப்பாக மடித்து கொண்டு வரணும். ரெடி பண்ணிவிட்டு காமிப்போம். பாருங்கள், எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இதை இப்போ இட்லி தட்டில் வச்சு வேக வச்சு எடுக்க போகிறோம். பாருங்கள், எல்லா மோமோஸும் தயாராகிடுச்சு. இது வந்து டொமேட்டோ சாஸில் வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டி அழகாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்படி பாருங்கள், எல்லாம் ஷார்ப்பாக இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.